எப்பயும் போல் சப்பாத்தி பரோட்டாக்கு சால்னா குருமானு தான் சாப்பிட்டு தோணும். சட்டுன்னு செய்கிற மாதிரி இந்த மேத்தி சோயா கிரேவியை செஞ்சு பாருங்கள். இதுக்கு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் ஏதாவது 2 சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூட முந்திரி, 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் கொதிச்சதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பேனில் பட்டர் சேர்த்துட்டு இது கூட சோயா சங்க்ஸ், 1 கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரையை சேர்த்து வதக்கி ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டுக்கோழி வறுவல் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி அரைச்ச வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட வெந்தயக்கீரையும் சோயா சங்க்ஸும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சோயா மேத்தி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஈஸியாகவும் செஞ்சலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி லேயர் பரோட்டாக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க.